வணக்கம் மக்களே! விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. தேங்காய் பால் கொழுக்கட்டை 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு. நான் இந்த கொழுக்கட்டை விநாயகரை சாயங்காலம் குளத்துல கரைக்க போகும்போது செஞ்சு தீபார்த்தனை பண்ணிட்டு போனேங்க. 1 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் 1 ஸ்பூன் பசு நெய் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுங்க மாவை. சுடு தண்ணி ஊற்றி ரொம்ப ஊற்றாதீங்க, பார்த்து ஊற்றி கலருங்க தேவையான அளவுக்கு. மாவு ஆறட்டும். மாவு ஆறுனதை கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. நான் பால் மாதிரியே அந்த 2 ஷேப்பில் பிடிச்சிக்கினேன். மொத்தம் உருண்டையை பிடிச்சிக்கலாங்க. 2 கப் தண்ணி கொதிக்க வைங்க. கொதிச்சதை இந்த உருண்டை எடுத்து போட்டுருங்க. போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரண்டி கிரண்டி விட்டு கலரிடாதீங்க. அப்படியே கொதிக்கட்டும் சிம்மிலவே. இது 2வது தேங்காய் பாலுங்க. அதை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு வாட்டி எடுத்தது அது இருக்குது 1 கப்பு. 1 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கணுங்க. நல்லா காய்ச்சிக்கோங்க வெல்லத்தை. சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் பால் கொழுக்கட்டை பாலில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பொழுது. அந்த வெள்ளைப்பாவை ஊற்றிட்டு அந்த ஓரத்துலவே கரண்டி விட்டு லைட்டாக கலருங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் பால். 1 ஸ்பூன் ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு தான் பாருங்களேன். விநாயகருக்கு வச்சுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே கொதிக்க விட்டு ஒரே கொதி வந்ததை இறக்கி வச்சுடுங்க. சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு வைங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.